வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி அலச போறோம். ஸ்மார்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிஸ்டம் பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர். இது ஏதோ சாதாரணமா நோட்ஸ் எடுக்கிற விஷயம் கிடையாதுங்க. இது நம்ம அறிவு, நம்ம சிந்தனைகளை வாழ்நாள் முழுக்க பாதுகாக்கிற ஒரு அருமையான பயணம். நாம கத்துக்கிற ஒவ்வொரு புது விஷயமும் எப்படி நம்ம கூடவே எப்பவும் இருக்க போற ஒரு அறிவுச் சுரங்கமா மாறுதுன்னு நாம இதுல பார்க்க போறோம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு நாளைக்கு நம்ம எவ்ளோ தகவல்கள பாக்குறோம் தெரியுமா? கிட்டத்தட்ட 34லிருந்து 100 கிகாபைட் வரைக்கும். சோஷியல் மீடியா, வீடியோக்கள், கட்டுரைகள்னு நம்ம கடந்து போற தகவல்கள் மலைக்க வைக்குதில்ல. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னன்னா, நம்ம மூளையால வெறும் 1 மெகாபைட் தகவல மட்டுமே சரியா ப்ராசஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, ஒரு பழைய சின்ன ஃப்ளாப்பி டிஸ்க்ல ஒரு பெரிய ஹை டெஃபினிஷன் சினிமாவை காப்பி பண்ண நினைச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இதுவும். இப்போ ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு தகவல் பெருவெள்ளத்துல நமக்கு நிஜமாவே தேவையான, நம்ம வாழ்நாள் முழுக்க பயன்படக்கூடிய அறிவை அது மறக்கிறதுக்கு முன்னாடி நாம எப்படி பாதுகாக்கிறது? இதை இன்னைக்கு நாம எல்லாரும் சந்திக்கிற ஒரு பெரிய சிக்கல் இல்லையா? இங்கதான் நாம இதுவரைக்கும் படிச்ச முறைகள்ல இருக்கிற ஒரு பெரிய மாயே நமக்கு புரிய வருது. நம்மளோட பழைய பழக்கங்கள் ஏன் வேலை செய்யலன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் நம்ம எப்படி படிச்சிருப்போம்? ஒரு புக்கை எடுத்து வாசிக்கிறது, அப்புறம் முக்கியமானதுன்னு தோன்ற லைன்ஸை மட்டும் ஹைலைட் பண்றது. இத பண்ணோனே அப்பாடா எல்லாம் படிச்சாச்சு ஒரு திருப்தி வரும். ஆனா உண்மையிலே அது ஒரு தற்காலிகமான மாயதாங்க. இது ரொம்பவே பாசிவான ஒரு முறை. உண்மையான கற்றல் அப்படின்றது ஒரு புது விஷயத்த உள்வாங்கி அதை உங்க சொந்த வார்த்தைகள்ல ஆக்டிவா சிந்தனை செஞ்சு எழுதுறதுல தான் அடங்கியிருக்கு. இந்த பழைய முறைகள் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? ஏன்னா சும்மா மனப்பாடம் பண்றதும் புக்க பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறதும் மூளைக்குள்ள எந்த ஒரு ஆழமான நரம்பு பாதைகளும் உருவாக்குறது கிடையாது. சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு போறதால அந்த தகவல்கள் ஆழமா பதியாது. இதனால என்னாகும்? கரெக்டா ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணும்போதோ இல்ல உங்க திறமைய காட்ட வேண்டிய நேரத்திலோ அந்த விஷயம் சுத்தமா ஞாபகத்துக்கு வராது. அப்போ படிச்சதை எப்படித்தான் நிரந்தரமா ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கு பின்னால இருக்கிற அறிவியலை இப்ப பார்க்கலாம். அறிவியல் படி பார்த்தா ஒரு விஷயத்த விரிவாக இணைத்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இது வேற ஒண்ணும் இல்லைங்க, முற்றிலும் புதுசான ஒரு தகவலை உங்க மூளையில ஏற்கனவே இருக்கிற அறிவோட ரொம்ப ஆழமா கனெக்ட் பண்ற ஒரு ப்ராசஸ். இத புரிஞ்சுக்க ஒரு கேமராவோட ஜூம் லென்ஸை நம்ம கண்களோட ஒப்பிட்டு பாருங்க. ஒரு புது உண்மைய உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கான்செப்டோட இணைக்கும்போது அது உங்க ஞாபகத்துல ஒரு நங்கூர மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடும். விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. குறிப்பிட்ட இடைவெளி விட்டு திருப்பி படிக்கிறது, வெவ்வேறு கான்செப்ட்களை கலந்து படிக்கிறது, அப்புறம் புதுசா உருவாக்குறது. குறிப்பா இந்த ஜெனரேஷன், அதாவது உருவாக்குதல் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய சீக்ரெட் வெப்பன். ஒரு கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே உங்க மூளையை கசக்கி அந்த பதில கண்டுபிடிக்க முயற்சி பண்றீங்க பாத்தீங்களா? அது உங்க லாங் டேர்ம் மெமரிய வேற லெவலுக்கு கொண்டு போகும். இந்த வித்தியாசத்தை கவனிங்க. ஒரே மாதிரி கணக்குகளை தொடர்ந்து 5 மணி நேரம் போடுறதை விட திரிகோணமிதி, இயற்கணிதம்னு வெவ்வேறு பாடங்களை கலந்து படிக்கும்போது அது உங்க மூளைய ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஃப்ளெக்சிபிளாவும் மாத்துது. சும்மா ஒரு புக்கை வாசிச்சுட்டு போறதை விட இந்த மாதிரி ஆக்டிவா உங்க அறிவை சோதிக்கிறது எந்த ஒரு பெரிய சிக்கலையும் சமாளிக்கிற வலிமையை உங்க மனசுக்கு கொடுக்கும். சரி, இப்போ இந்த ஸ்மார்ட் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனை மாற்றத்துக்கு வருவோம். இதுதான் நீங்க தேடிட்டு இருந்த அந்த கேம் சேஞ்சர். இது வரைக்கும் நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒரு விஷயத்த பாயிண்டா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத வாக்கியங்களை எழுதி வைப்போம். அதாவது தகவல்களை சும்மா சேமிச்சு வைப்போம். ஆனா இந்த ஸ்மார்ட் நோட்ஸ் முறை என்ன சொல்லுதுன்னா, தகவல்களை சேமிக்கிறத விட்டுட்டு சிந்தனைகளை வளர்க்க ஆரம்பிக்கணும். பழைய பழக்கங்களெல்லாம் உடைச்சிட்டு உங்களுக்குள்ள நிரந்தரமான ஒன்னோட ஒன்று தொடர்புடைய ஒரு ஆக்டிவான நாலேஜ் நெட்வொர்க்கை உருவாக்குறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதை இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அழகான தாவரவியல் பூங்காவை வளர்க்குற மாதிரி, அல்லது மூளைக்குள்ள சிக்கலான நரம்பு பாதைகளை உருவாக்குற மாதிரி. நீங்க படிக்கிற புத்தகங்கள்ல இருந்தோ இல்ல கேட்கிற லெக்சர்ஸ்ல இருந்து எடுக்கிற ஆரம்ப கட்ட குறிப்புகள் எல்லாமே வெறும் விதைகள் மட்டும்தாங்க. அந்த விதைகளை சும்மா அப்படியே போட்டுட்டா வளராதுல்ல. காலப்போக்குல அதை ஒன்னோட ஒன்னு இணைச்சு ஒரு மாபெரும் வேரமைப்பா நாம தான் திட்டமிட்டு வளர்க்கணும். இந்த நாலேஜ் நெட்வொர்க்கை நாம எப்படி பில்ட் பண்றது, முரண்பாடான விஷயங்களை எப்படி ஒன்னு சேர்க்கறதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க தான் பேக் லிங்கிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கான்செப்ட் உள்ள வருது. இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ப்ராசஸ். அதாவது உங்க நோட்ஸை ஒன்னோட ஒன்னு லிங்க் பண்ணி ஒரு அறிவு வலைய உருவாக்குறது. இது எப்படின்னு கேக்குறீங்களா? என்றைக்கோ ஒரு நாள் நீங்க குறிப்பெடுத்து வச்ச ஒரு பயாலஜி கான்செப்ட் இன்னைக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ல ஒரு மிகப்பெரிய ஐடியாவை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்.
இந்த ஸ்மார்ட் நோட் சிஸ்டம்க்கு 3 தூண்கள் இருக்குங்க. வரலாற்றுல ரொம்ப பிரபலமான ஸ்லிப் பாக்ஸ் முறைய வச்சு இது உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்டிங் நோட்ஸ், அதாவது தற்காலிக குறிப்புகள், டக்குன்னு உங்க மனசுல தோணுன ஐடியாஸ். ரெண்டாவது லிட்ரேச்சர் நோட்ஸ், புக்கையோ விரிவுரையையோ பார்த்து உங்க சொந்த வார்த்தைகள்ல எழுகிறது. மூணாவது பெர்மனன்ட் நோட்ஸ், ரொம்ப ஆழமா ஆராய்ஞ்சு ஒரு தனித்துவமான ஐடியாவை மட்டும் மையமா வச்சு நிரந்தரமா பாதுகாக்கப்படுற குறிப்புகள். கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா இத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி ஃபாலோ பண்றது? இதுக்கான டெய்லி ரொட்டீன் என்னன்னு பார்க்கலாம். இதோட ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள் ஆனா எஃபெக்டிவ். ஸ்டெப் 1, உங்க மனசுல தோன்ற தற்காலிக ஐடியாஸை மறக்கிறதுக்கு முன்னாடி உடனே எங்கேயாவது நோட் பண்ணிடுங்க. ஸ்டெப் 2, நீங்க படிக்கிற விஷயங்களை அப்படியே காப்பி பண்ணாம உங்க ஓன் வேர்ட்ஸ்ல லிட்ரேச்சர் நோட்ஸா மாத்துங்க. ஸ்டெப் 3, ரொம்ப முக்கியமானது, இந்த ஐடியாஸ் எல்லாம் நல்லா அனாலிஸ் பண்ணி பெர்மனன்ட் நோட்ஸா மாத்தி அதற்கிடையில லிங்க்ஸ் கொடுத்து உங்க சென்ட்ரல் நாலேஜ் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த பெர்மனன்ட் நோட்ஸ பொதுவான தலைப்புகளுக்கு கீழே வகைப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க அறிவு வலைப்பின்னல் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தானாவே வளர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு நீங்க ஒரு பெரிய கட்டுரை எழுதணும்னாவோ இல்ல ஒரு ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணணும்னாவோ நீங்க உட்காந்து மண்டை உடைச்சுக்க வேண்டாம். ஏன்னா முக்காவாசி வேலைய இந்த சிஸ்டமே உங்களுக்காக முடிச்சு வச்சிருக்கோம். உங்களுக்கு தேவையான தகவல் ரொம்ப ஈஸியா உங்க கைக்கு வந்துடும். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏதோ எக்ஸாம்க்கு படிக்கிற ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் கிடையாது. இது உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க கத்துக்கிற விஷயங்களை, உங்க சிறந்த ஐடியாக்களை பாதுகாக்கிற ஒரு ரொம்ப ஆழமான பயணம். இது உங்களோட சொந்த சிந்தனைகளால பின்னப்பட்ட ஒரு மாபெரும் வலை. அறிவு என்பது தகவல்களை வெறுமனி பதிவு செய்வது அல்ல, அது ஒரு காலத்தால் அழியாத ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட வலையை உருவாக்குவதாகும். கொஞ்சம் டைம் எடுத்து இந்த வார்த்தைகளோட ஆழத்தை ஃபீல் பண்ணி பாருங்க. உங்களோட இத்தனை வருஷ உழைப்பும் அறிவும் ஒரு நாளும் வீணாயிடக்கூடாது. அதை நிரந்தரமா பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் படிச்ச கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கை கொடுக்க போற எந்த மாபெரும் அறிவு வலைய நீங்க உருவாக்க போறீங்க? உங்க சிந்தனைகளை இணைக்க தொடங்குங்க. உங்களுக்கான பெர்மனன்ட் நாலேஜ் நெட்வொர்க்கை இப்பவே கட்டி எழுப்புங்க.